ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே டேஸ்டியான எம்மியான சாக்லேட் ப்ரௌனி. இது எப்படி செய்கிறாங்கங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 40 கிராம்ஸ் கொக்கோ பவுடர், 60 கிராம் மைதா மாவு, இது ரெண்டுத்தையும் நல்லா சலித்து மிக்ஸ் பண்ணிப்போம். இது கூட இப்போ நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா பேக்கிங் பவுடர் ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இதில் எந்த ஒரு கட்டிகளும் இல்லாமல் கரெக்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சாக்லேட் சிரப் தான் பண்ண போகிறோம். இதுக்கு 75 கிராம் பட்டர் எடுத்துக்கலாம். இது கூட நம்ம 100 கிராம் டார்க் சாக்லேட் நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து இதை டபுள் பாயில் மெத்தட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ சாக்லேட் சிரப் ரெடி ஆயிரும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பவுல் எடுத்துக்கலாம். ஒரு பவுல் எடுத்து 2 முட்டை சேர்த்துப்போம். சேர்த்து அதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ளஃபியாக வரணும். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிப்போம். இப்போ நம்ம இது கூட நம்ம ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிப்போம். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா சாக்லேட் சிரப், இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பவுடர் சுகர் தான் சேர்க்க போகிறோம். இது ஒரு 150 கிராம் எடுத்து வச்சுருக்கோம். இதை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா ஃபுல்லுத்தையும் கொட்டிட்டா எல்லாமே அப்படியே கட்டி கட்டியாக இருக்கும். அதை நம்ம அவனில் வைக்கிறப்போ அது நல்லா வெந்திருக்காது. ஸோ கட்டி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க மைதா மாவு, கொக்கோ பவுடர், இது ரெண்டுத்தையும் இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது தண்ணி பதத்தில் இல்லாமல் கொஞ்சம் நல்லா ஸ்டிக்கியாகவே இருக்கட்டும். உங்களுக்கு ரொம்ப ஸ்டிக்கியாக இருந்துச்சுன்னா நீங்கள் பால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட உங்களுக்கு சாக்கோ சிப்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை நட்ஸு இருந்தாலும் சரி, அதை கூட நீங்கள் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், எம்மியாகவும் இருக்கும். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபின்னு கூட சொல்லலாம். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அவன் ப்ரீஹீட் பண்ண போகிறோம். இப்போ இதை 150 டிகிரி செல்சியஸில் ஒரு 5 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிடலாம். இப்போ அந்த பேட்டரை ஒரு ட்ரேயில் நம்ம பட்டர் ஷீட் போட்டு நம்ம அதை ஊற்றிக்கலாம். இப்போ இது கூட நட்ஸு, மேலே சாக்கோ சிப்ஸ், இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து வச்சுருவோம். இப்போ அது ப்ரீஹீட் ஆனோடனே 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் அது ஒரு பீப் சவுண்டு கேட்கும். அப்போ அது நல்லா ப்ரீஹீட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ நம்ம இந்த ட்ரேயை உள்ளே வச்சுட்டு இதுக்கு நம்ம 180 டிகிரி செல்சியஸில் 35 மினிட்ஸ் வச்சு கன்வெக்ஷன் மோடில் போட்டு நம்ம பேக் பண்ணிடலாம். ஸோ 35 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதுவாகவே கரெக்டாக வந்துடும். இதை பார்க்குறப்பவே சாப்பிட்ணும் போல் இருக்குது. ஒரு 35 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ரொம்பவே அழகாக வந்துருச்சு. ரொம்பவே பார்க்கவே நல்லா இருக்குது. உங்களுக்கு நீங்கள் வெந்துருச்சான்னு தெரியறதுக்கு டூத்பிக் வச்சு நல்லா குத்தி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றி நம்ம கட் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இது கூட நம்ம மேலே சாக்லேட் சிரப், அப்படி இல்லைன்னா ஐஸ்கிரீம் வச்சு கூட நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக திரும்பவும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரியே நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.